ஜெய் வாசவி. ஸ்ரீ துலாகவரி மகாத்மியத்தின் 15வது அத்தியாயம். காவிரி ஸ்நானத்தினால் வேதராசி நரகவாசிகளுக்கு நன்மை புரிதல். துலாம் மாதம் காவிரி ஸ்நானம் செய்து விஷ்ணு பூஜையை தவறாது செய்து வந்த வேதராசியின் ஆயுள் முடியவே அவரை சொர்க்கம் அழைத்துச் செல்ல விஷ்ணு தூதர்கள் தேவ விமானத்துடன் வந்தனர். வேதராசி புண்ணியம் செய்தவர் என்ற காரணத்தினால் கோடி ஆதித்யர்கள் ஒருங்கே சேர்ந்து பிரகாசிக்கும் போது ஏற்படக்கூடிய பிரகாசத்துடன் திவ்ய விமானத்தில் அவர் அழைத்துச் செல்லப்பட்டார். விஷ்ணு தூதர்கள் அவரிடம் வந்து புண்ணிய பலனை அனுபவிக்க சொர்க்கம் மாறுங்கள் என்று பலவித உபசரிப்புகளுடன் அழைத்துச் சென்றனர். விஷ்ணு தூதர்கள் வேதராசியை விமானத்தில் அழைத்து செல்லும் போது சமயம் அறிந்து அவரின் களைப்பு தீர ஆகாரம் கொடுத்து அழைத்துச் சென்றனர். இந்தாருங்கள் பலரசம், இந்தாருங்கள் மோர், இதை அருந்துங்கள், இதை பருகுங்கள் என்று பலரசத்தினையும் மற்றும் பலவிதமான ஆகாரங்களையும் கொடுத்து சென்றனர். மண்ணுலகில் வாழும் காலத்து பசித்த ஏழை ஒருவனுக்கு அன்னம் கொடுத்தது உதவி. அவன் பசி தீர்த்த தர்மகுணம் கொண்டவரே, அவை வீண் போகவில்லை, இந்தாருங்கள், அதற்கெல்லாம் பால் சோறு என்று உணவு கொடுத்தனர். குளிரால் வாடிய ஒருவனுக்கு தங்களின் மேல் வேட்டியை தந்ததுவினால் இப்பொழுது இந்த ஏலம், லவங்கம், கற்பூரம் இவற்றினால் மனமுள்ளதும் சீதளமாயும் உள்ள நீர் இது. இதனை தாங்கள் அருந்துங்கள், தங்களின் அங்கம் மிருதுவாகும் என்று வேண்டினார். ஏழை எளியவருக்கு தானம் செய்தவை அனைத்தும் வீண் போவதில்லை, அவை சொர்க்கத்தில் மீண்டும் கிடைக்கப் பெறலாம். துலாம் மாதத்தில் காவிரியில் நீராடி ஹரிஹரருடைய சன்னதியில் நெய் அல்லது எண்ணெய் இவற்றினால் தீபம் ஏற்றினால் சூரியலோகம் செல்லலாம் என பெரியவர்கள் கூறுகின்றனர். துலாம் மாதத்தில் காவிரியில் ஸ்நானம் செய்து மிகவும் கஷ்டத்தில் உழலுகின்ற ஒரு ஏழைக்கு வஸ்திரதானம் செய்பவன் நீண்ட காலம் மகிழ்வுடனும் ஆரோக்கியத்துடனும் அதிக பொருளுடனும் வாழ்ந்திருந்து சந்திரலோகம் செல்வான். வேதம் அறிந்த மிகவும் பிரயாசையினின்றி வாழுகின்ற குடும்பியாயுள்ள பிராமணனுக்கு நிலமோ அன்றி வீடோ தானம் செய்பவன் பிரம்மலோகம் சென்று அங்கு தேவர்களாலும் முனிவர்களாலும் மதிக்கப்பட்டு பின் மீண்டும் பூமியில் வந்து பிறப்பானேயாயின் அவன் சக்கரவர்த்தியாக பிறப்பான். இங்ஙனம் தானம் செய்வதனால் விளையக்கூடிய நன்மைகள் விஷ்ணு தூதர்கள் கூற வேதராசிகள் கேட்டுக்கொண்டே வந்தார். எனவே தம்மால் முடிந்தவரை தான தர்மங்களை செய்து வர வேண்டும். அதுவும் துலாம் மாதத்தில் காவிரியில் முறைப்படி நீராடி தான தர்மங்களை செய்வோர் இப்படிப்பட்ட சேமங்களை அடைவர். காவிரியில் சென்று ஸ்நானம் செய்ய முடியாதவர் தங்களின் இருப்பிடத்தில் இருந்து கொண்டே துலாம் மாதத்தில் சூரியன் உதிக்கும் முன் எழுந்து தூய நீரில் காவிரி தேவியை நினைத்து பக்தி பரவசத்துடன் குளித்து பின் அவளின் நாமத்தை கூறி பூஜை செய்வதாலும் போதும் காவிரியில் ஸ்நானம் செய்யும் பலன் உண்டாகும் என்பது திண்ணம். மேற்கூறியபடி செய்து துலாகாவிரி ஸ்நானம் செய்து பக்தியுடன் புண்ணியம் பெற்று வருபவரை கண்ணால் பார்த்தாலும் போதும் புண்ணியத்தை அடையலாம். தன் மனைவி என்று அறியாமல் அவளுடன் சேர்ந்து சில காலம் வாழ்ந்தமையால் ஏற்பட்ட பாவத்தின் காரணமாக அவர் சென்ற விமானம் நரகவாயில் வழியாக சென்றது. அச்சமயம் நரகத்தில் பலவிதமான அபயக்குரல் கேட்டன. அதை கேட்ட வேதராசி விமானத்தை நிறுத்தும்படி கூறினார். பிறகு அதனின்றும் இறங்கி நரகத்தில் என்ன நடக்கிறது என்பதை பார்த்தார். உள்ளே யமகிங்கரர்கள் பாவம் செய்தவர்களை கட்டி வைத்து கொல்லு, குத்து, வெட்டு, உதை, எங்கே மலஜலம், எங்கே காய்ச்சிய எண்ணெய் என்று பலவாறாக கூச்சலிட்டு கொண்டிருந்தனர். நரகவாசிகள் அனைவரும் பயந்து கத்தி கொண்டு இருந்தனர். கத்தி, கதா, ஈட்டி, வாள் போன்ற பயங்கர ஆயுதங்களினால் அவர்களை அடித்தும் உதைத்தும் துன்புறுத்து கொண்டிருந்தனர். யமகிங்கரர்கள் அருகில் வருவதை கண்டதுமே ஐயோ என்று கத்துகின்றனர். பாவம் செய்தவர்கள் சிலரை காய்ச்சிய எண்ணெயில் அடித்து தள்ளினார். சிலரை நாய்கள் கடித்து தின்று கொண்டிருந்தன. அவர்கள் அனைவரும் பெற்றோரை மதிக்காதவர்கள், தெய்வத்தை மதித்து துதிக்காதவர்கள், சதாச்சாரத்தை விட்டவர்கள், சாதுக்களை துன்பத்திற்கு உள்ளாக்கியவர்கள், பிறரை ஏமாற்றியவர்கள், அன்னதானம் தீர்த்த தானம் செய்யாதவர்கள், பெண்கள் இம்சை செய்யாதவர்கள், வேத சாஸ்திரத்தை கற்றுணர்ந்தவர்கள், சிலர் அவற்றை கற்றுணர்ந்தும் அதனின்றும் தவறியவர்கள், காயத்ரி ஜபம் செய்யாதவர்கள்,
சந்தியாவதனத்தை முறைப்படி செய்யாதவர்கள், பிறர் காரியத்தை கெடுத்தவர்கள், சிவபூஜை விஷ்ணு பூஜை இவற்றை முறையாக செய்யாதவர்கள், கன்றுக்கு பால் விடாமல் ஒட்ட கறந்தவர்கள், பிறரின் பூமியையும் வீட்டையும் அபகரித்தவர்கள், கல்வி பெற்ற குருவையே அவமதித்தவர்கள், பச்சை மரத்தை வெட்டியவர்கள், பொய் சொன்னவர்கள், கள்வர்கள், முக்கியமாக துலாமாத காவிரி ஸ்நானம் செய்யாதவர்கள், இப்படிப்பட்டவர்களை நரகத்தை அடைந்து துன்பப்பட்டனர். தர்மபுத்திரரை போன்ற மனம் கொண்டவரான வேதராசி இவர்களை பார்த்து மிகவும் மனவேதனைப்பட்டார். இவர்களை எப்படி ரட்சிப்பது? இவர்களை எந்த நரகத்தினின்று மீட்க என்ன உபாயம்? எதனால் நரக வேதனை அகலும் என்று தம் எண்ணத்தை எங்கெல்லோமோ செலுத்தினர். நீண்ட யோசனைக்கு பின் அவருக்கு கிடைத்த உபாயத்தை செய்ய துவங்கினார். அவர்களை பார்த்து, நரகவாசிகளே, உங்களுக்கு என் துலாஸ்நானத்தின் ஒரு நாள் புண்ணியத்தை அளிக்கிறேன் என்று கூறினார். தயை உள்ளவனும் பிறர் துன்பத்தை அகற்றுபவனுமே நல்லவன். இக்குணம் இல்லாதவன் செய்யும் கர்மம் வீணானதாகும். பிறருக்கு செய்யும் உபகாரத்தினால் மட்டுமே பகவான் சந்தோஷம் கொள்கிறார். அஸ்வமேத யாகத்தினும் சிறந்தது துலாம் மாதம் காவிரியில் சிரத்தையுடன் ஸ்நானம் செய்து தான தர்மம் செய்வது. இதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லி அவர்களை நரகத்தினின்று மீட்பேன் என்று உறுதி பூண்டார். இவர் கூறியதை கேட்ட நரகவாசிகளும் கிங்கரர்களும் செயலிழந்து நின்றுவிட்டனர். அவருடைய வாக்கினால் நரகமெல்லாம் சொர்க்கமாயிற்று. பசி தாகத்தினால் அவதிப்பட்டு கிங்கரர்கள் கொடுமைப்படுத்தப்பட்ட அத்தனை பேரும் பரம சந்தோஷத்துடன் சொர்க்கத்தில் உள்ளவர்களைப் போல உலாவினார்கள். வேதராசியின் பாத கமலத்தை கண்டு அதனை வணங்கி துலா மகிமையை போற்றினர். விஷ்ணு உடனேயே தன் விஷ்ணு தூதர்கள் அனைவரையும் அனுப்பி நரகத்தில் இன்று ஒரு புண்ணியவானின் கருணை மிக்க சொற்களால் அனைவரும் நரக வேதனை நின்று மீண்டனர். எனவே அனைவரும் சென்று அவர்களை தனித்தனியே வேத விமானத்தில் அழைத்து வாருங்கள் என்று உத்தரவிட்டார். அதன்படி அவர்களை விஷ்ணு தூதர்கள் சொர்க்கம் அழைத்து சென்றனர். ஒரு நாள் காவிரி ஸ்நான புண்ணியத்தினாலே ஏராளமான பாவிகள் கூட நரகத்தினின்றும் சொர்க்கம் சென்றனர் என்றால் அக்காவிரியின் பெருமையை நாமெல்லாம் எங்ஙனம் விரிந்துரைப்பது? ஆயிரம் நாவு படைத்த ஆதிசேஷனாலும் முடியாது. நரகத்தில் இருந்த அனைவரும் பாவ விமோச்சனம் பெற்று சொர்க்கம் சென்றதை கண்டு யமதூதர்களில் ஒருவன் வேதராசியை பார்த்து, பிராமண உத்தமரே, பூமியில் யார் யார் பாவகாரியங்களை என்னென்ன விதங்களில் செய்தார்களோ அதற்கேற்ப இங்கு நரகத்தில் வந்து அதன் பயனை அனுபவிக்கிறார்கள். நீங்கள் இப்படி அனைவரையும் சொர்க்கத்துக்கு அனுப்பிவிட்டீர்களே, இதனை யமதர்மராஜன் கேள்விப்பட்டால் மிகவும் கோபமடைவார். இச்செயலானது அவரது அதிகாரத்தை மீறியதாகும். யமதர்மராஜன் எங்களை பூவுலகில் இருந்து வரும் பாவ ஜீவன்களை துன்புறுத்தவே நியமித்து உள்ளார். அவர்களின் பாவம் தீரும் வரை அவர்களை துன்புறுத்தி அவர்களின் பாவம் தீர்ந்த பின் அவரவர்களின் பாவக்கடனுக்கேற்ப உருவெடுத்து மீண்டும் மண்ணில் பிறக்கின்றார்கள். நீங்கள் இங்கிருப்பின் இன்னும் என்னென்ன நல்ல காரியங்கள் விளையுமோ தெரியாது. எனவே சீக்கிரம் புறப்படுங்கள். விஷ்ணு தூதர்களே, சீக்கிரம் அவர்களை சொர்க்கம் அழைத்து செல்லுங்கள் என்றனர். தூதுவர்களும் விமானத்தை வேகமாக செலுத்தினர். சற்றே வெளியே எட்டி பார்த்த வேதராசி இன்னும் அநேக கோடி பேர் மற்றைய இடத்தில் நரக வேதனையை அனுபவிப்பதை பார்த்ததும் மீண்டும் வேதனை அடைந்தார். விமானத்தை நிறுத்தச் சொல்லி, நரகவாசிகளே, பூமியில் பலதரப்பட்ட பாவங்களை செய்துவிட்டு வந்து இங்கு இப்படி ஏன் இந்த துன்பங்களை அனுபவிக்கிறீர்கள்? கணத்தில் அழியக்கூடிய மானிட பிறவியில் நம்மால் முடிந்த அளவு நன்மையை செய்து பாவ காரியத்தில் ஈடுபடாமல் இருந்திருக்க கூடாதா? நித்தமும் பகவானையே நினைத்து அவன் நாமத்தையே கூறிக்கொண்டு இருந்திருக்க கூடாதா? துர்பலமான மானிட பிறவி எடுத்ததின் பாவம் போக துலா மாதத்தில் காவிரியில் ஸ்நானம் செய்து தான தர்மம் செய்திருக்க கூடாதா? மேல் வேட்டியோ தாகத்திற்கு தீர்த்தமோ அன்றி தங்குவதற்கு வீட்டையோ யாருக்காவது அளித்திருந்தால் அவை இங்கு வந்து உதவும் அல்லவா? ஏகாதசியில் உபவாசம் இருந்து முடிந்தவரை விரதங்களை அனுஷ்டித்து வந்திருந்தீர்களேயானால் அவை இங்கு வந்து உதவி இருக்குமே. சகல பாபங்களையும் போக்கி சகல சௌபாகியங்களையும் தரக்கூடிய விஷ்ணு புராணத்தையோ அன்றி சிவபுராணத்தையோ கேட்டிருந்தால் கூட இன்று இந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டி வந்திருக்காதல்லவா என்று நரகவாசிகளை பார்த்து கேட்டார்.
15வது அத்தியாயம் முற்றிற்று.